தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை சீமான் அவர்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகளும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாள்தோறும் புதிதாக ஒரு கட்சி உருவாகிறதும் புதிதாக கட்சிகள் கலையிறதும் அப்படின்னு எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்துட்டு போயிட்டு தான் இருந்துருக்கு. இருந்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வாய் விட்டு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 6 அரசியல் தலைவர்களும் 6 அரசியல் கட்சியும் தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க 6 பேருக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டியை தற்போது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஊடகங்கள் விவாத மேடைகளுக்கு அழைச்சி பேசுறதுல இருந்து விருது கொடுக்குற மேடைகள் வரைக்குமே இந்த 6 அரசியல் தலைவர்களுக்குள்ள தான் ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு. இவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, திருமாவளவன், சீமான், விஜய் இவங்க 6 பேருக்குள்ள தான் தற்போது ஒரு பெரிய அரசியல் போட்டி போயிட்டு இருக்கு. இதுல முதல்வர் ஸ்டாலினை மட்டும் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து விஜய்க்கும் சீமானுக்கும் தான் ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய ரசிகர்களையே தொண்டர்களாக மாத்திருக்காரு விஜய். இதனால தான் ஒரு பெரிய அரசியல் தலைவர் போல ஒரு பின்பத்துல விஜய் இருக்காரு அப்படின்றது யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கு. ஆனா 2010 காலகட்டத்தில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அரசியல்ல ரொம்ப வீரியமாகவும் தனிச்சு போட்டியிடுற காரணத்தினாலேயே சீமான மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாகவே ஏத்துக்கிட்டாங்க, தன்னுடைய அரசியல் தலைவராகவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் விஜயை விட சீமானவர்கள் அரசியல்ல சிறந்தவர் அப்படின்னு எல்லாருடைய மக்கள் கருத்து அதிகரிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விருதை சீமானவர்கள் வாங்குவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் கள நிலவரம் சொல்லுது. இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவோ ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விருது போகும் அப்படின்றது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் இவங்க எந்த மாதிரியான கிரைட்டீரியால இந்த ஒரு கருத்து கணிப்பை நடத்துறாங்க அப்படின்னா ஒரு அரசியல் தலைவராகவும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக வந்து குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றதையும் மக்களுக்கான பிரச்சனைக்கு எவ்வளவோ போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வரிசையில் ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுனால விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வாக்கு வாங்காம இருந்துட்டு இருக்காரு. மேலும் சீமானவர்களுக்கும் விஜய்க்கும் இந்த போட்டி போயிட்டு இருக்கும்போது நீங்க சீமானவர்கள் தான் இந்த விருதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சீமான் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக Facebookல ஷேர் செய்யப்பட்டு ஹலோ எஃப்எம் நடத்துற கிரீடம் 2025ல சிறந்த அரசியல் ஆளுமைக்கான விருதை சீமானவர்கள் தான் வாங்குவாரு அப்படின்றதா யதார்த்தமான உண்மையாக இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பாக அதிக அளவில் ஷேர் செஞ்சீங்க, அதிக அளவில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது அனைத்துமே சீமானுக்கு ஒரு ஓட்டாக போய் மாறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.